மாதத்தின் கடைசியில் ஒரு முறை உங்கள் வங்கிக் கணக்கை திறந்து பார்த்து உள்ளுக்குள் ஒரு வலிதரும் கேள்வி கேட்டிருக்கிறீர்களா? என் பணமெல்லாம் எங்கே போச்சு? இன்று சலிப்பூட்டும் நிதி வரையறைகளை நான் சொல்லப் போவதில்லை. அதற்கு பதிலாக ஒரு நிஜமான கதை சொல்லப் போகிறேன். மில்லியன் கணக்கான மக்களை பிரதிபலிக்கும் ஒரு கதை. உங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக, பரிச்சயமாக தோன்றும் ஒரு கதை. இந்த கதை ராஜேஷ் என்ற ஒரு மனிதனுடைய கதை. இந்த வீடியோ முடிவில் பட்ஜெட் உண்மையில் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அது எப்படி உங்கள் முழு நிதி வாழ்க்கையையே மாற்றும் என்பதையும், ஒரு சின்ன முடிவு எப்படி ராஜேஷ் தன் பணத்தை மீண்டும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது என்பதையும். அதனால் கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் இந்த கதை நீங்கள் பணத்தை எப்படி கையாளுகிறீர்கள் என்பதையே மாற்றக்கூடும். ராஜேஷ் ஒரு கடினமாக வேலை பார்க்கும் நிபுணர். ஒரு நல்ல சம்பளம் கிடைத்தது. மிக அதிகமும் இல்லை, மிக குறைவும் இல்லை. ஒவ்வொரு மாதமும் சம்பளம் சரியான நேரத்தில் வந்தது. ஆனால் ஒவ்வொரு மாதமும் அதைவிட வேகமாக அது காணாமல் போனது. வாடகை கட்டப்பட்டது, மளிகைப் பொருட்கள் வாங்கப்பட்டது. இங்கே ஆன்லைன் ஷாப்பிங், அங்கே உணவு டெலிவரி. இஎம்ஐகள் அமைதியாக கழிக்கப்பட்டன. ராஜேஷ் ஒருபோதும் பணக்காரன் போல உணரவில்லை. ஆனால் முற்றிலும் ஏழை போலவும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு மாதத்தின் முடிவிலும் அவன் வங்கிக் கணக்கு சொன்ன ஒரே கதை, கிட்டத்தட்ட 0. எப்போதாவது ஒரு அவசரம் வந்தால், மருத்துவ செலவு, திடீர் பயணம், மொபைல் பழுது, அப்போது ராஜேஷ் முன் இருந்தது 2 வழிகள் மட்டுமே: பணம் கடன் வாங்குவது அல்லது கிரெடிட் கார்டை ஸ்வைப் செய்வது. ஒரு நாள் கைபேசியை பார்த்துக் கொண்டிருந்தபோது ராஜேஷ் ஒரு அதிர்ச்சி உண்மையை உணர்ந்தான். அவன் பணம் உண்மையில் எங்கே போகிறது என்பதே அவனுக்கு தெரியவில்லை. அந்த இரவு ஒரு எளிய எண்ணம் அவனை தாக்கியது. நான் பணம் சம்பாதிக்கிறேன், ஆனால் அதை கட்டுப்படுத்தவில்லை. அங்கேதான் பட்ஜெட் இந்த கதையில் நுழைகிறது. பட்ஜெட் என்பது தண்டனை அல்ல. பட்ஜெட் என்பது கட்டுப்பாடல்ல. பட்ஜெட் என்பது ஒரு திட்டம். இதுபோல நினைத்துப் பாருங்கள். ராஜேஷ் ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்குச் செல்ல வேண்டுமென்றால் வழி தெரியாமல் வண்டியோட்டுவானா? நிச்சயமாக இல்லை. ஆனால் அதைத்தான் பெரும்பாலானவர்கள் பணத்தில் செய்கிறார்கள். பட்ஜெட் என்பது உங்கள் பணத்திற்கான ஒரு வழிகாட்டி வரைபடம். அது 3 முக்கிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது. எவ்வளவு பணம் வருகிறது? அது எங்கே செல்கிறது? அது எங்கே செல்ல வேண்டும்? இதை ராஜேஷ் புரிந்து கொண்டபோது அவனுடைய பார்வையே மாறியது. திட்டமில்லாத பணம் என்பது பாத்திரமில்லாத தண்ணீர். ஒழுகும், சிந்தும், காணாமல் போகும். பட்ஜெட் பணத்துக்கு ஒரு திசை தருகிறது. ராஜேஷ் பட்ஜெட் பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். அப்போது அவன் ஒரு முக்கிய விஷயத்தை கண்டுபிடித்தான். ஒரே ஒரு சரியான பட்ஜெட் என்று எதுவும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி முறைகள் தேவை. அவன் சில முறைகளை ஆராய்ந்தான். 50%, 30%, 20% முறை. 50% தேவைகளுக்கு, 30% விருப்பங்களுக்கு, 20% சேமிப்பும் முதலீடுக்கும். எளிது, சமநிலை, ஆரம்பக்காரர்களுக்கு சிறந்தது. சுழற்சியில்லா பட்ஜெட். ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு வேலை உள்ளது. ஒன்றும் திட்டமில்லாமல் இல்லை. பணப்பை. ஒவ்வொரு செலவிற்கும் தனி பணம். பணப்பை காலியானவுடன் செலவு நிற்கும். ஆட்டோமேட்டட் பட்ஜெட். பணம் தானாகவே செலவு, சேமிப்பு, முதலீடு என பிரிக்கப்படும். ராஜேஷ் ஒரு தங்க விதியை புரிந்து கொண்டான். நீங்கள் தொடர்ந்து பின்பற்றக்கூடியதே சிறந்த பட்ஜெட். அதனால் அவன் தன் வாழ்க்கைக்கு பொருந்தும் முறையை தேர்ந்தெடுத்தான். வேறொருவரின் வாழ்க்கையை பார்த்து அல்ல. சில மாதங்களில் அவன் பெரிய மாற்றங்களை கவனித்தான். 1. பணத்தின் மீது கட்டுப்பாடு வந்தது. இனி கெஸ்ஸிங் இல்லை, சர்ப்ரைஸ் இல்லை. பணம் எங்கே செல்கிறது என்பது தெளிவாக இருந்தது. 2. தேவையற்ற செலவுகள் தானாக குறைந்தது. உடனடி ஆசை வாங்கல்கள் குறைந்தது. ஆன்லைன் செலவுகள் திட்டமிடப்பட்டதாக மாறின. பணம் ஒழுகுவது நிறுத்தப்பட்டது. 3. இலக்குகள் உண்மையாக மாறின. ராஜேஷ் இனி கனவு காணவில்லை. அவன் சேமிக்க ஆரம்பித்தான். அவசர நிதி, பயணம், நீண்டகால முதலீடுகள். 4. அவசரங்கள் பேரழிவாக போகவில்லை. எதிர்பார்த்த செலவு வந்தாலும் ராஜேஷ் பதற்றம் படவில்லை. அவன் தயாராக இருந்தான். 5. மன அமைதி அதிகரித்தது. குறைந்த மன அழுத்தம், நல்ல தூக்கம், அதிக நம்பிக்கை. பட்ஜெட் ராஜேஷை ஒரே நாளில் பணக்காரனாக்கவில்லை. ஆனால் அது அவனுக்கு தெளிவை கொடுத்தது. தெளிவுதான் செல்வத்திற்கு வழி.
2 நபர்களை கற்பனை செய்யுங்கள். ராஜேஷ், மற்றொருவருக்கும் ஒரே சம்பளம். ஒருவன் பட்ஜெட் செய்கிறார், ஒருவன் செய்யவில்லை. பட்ஜெட் செய்யும் ராஜேஷ் மாதம் 10,000 ரூபாய் சேமிக்கிறார். ஒரு ஆண்டில் 1,20,000 ரூபாய். 5 ஆண்டுகளில் 6 லட்சம் ரூபாய். ஒரே வருமானம், வேறு பழக்கங்கள், முற்றிலும் வேறுபட்ட எதிர்காலம். இதுதான் பட்ஜெட்டின் சக்தி. பட்ஜெட் என்பது நான் செலவழிக்க முடியாது என்று சொல்வதில்லை. என் பணம் எங்கே செல்ல வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்வது. ராஜேஷ் போல உங்கள் நிதி வாழ்க்கையை மாற்ற உயர் சம்பளம் தேவையில்லை. ஒரு திட்டம் போதும். சின்னதாக தொடங்குங்கள். தொடர்ச்சியாக இருங்கள். கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் பணத்தை கட்டுப்படுத்தினால் பணம் உங்களை கட்டுப்படுத்துவதை நிறுத்தும். இந்த கதை உங்களை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்ட் செய்யுங்கள்.